நான் ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு தடவை கூட யோசிச்சதில்ல. பட் பல தடவை என் ஹஸ்பண்ட் வந்து, "நீ ஏன் இப்படி இருக்க? ரொம்ப டல்லா மாறிட்ட, சோம்பேறியா மாறிட்ட" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சென்னை வந்ததுக்கப்புறம். அந்த மித்த உடைக்கிறதுக்காக வெட்னஸ்டே மார்னிங் இயர்லியரா எந்திரிச்சுட்டு, பசங்களுக்கு பிடிச்ச கேக்க பேக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, என்ன கேக் ட்ரேல பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் பேக்கிங்கில இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எல்லா பேக்கிங் டூல்ஸுமே வாங்கி வச்சுட்டேன். இது அப்பப்போ யூஸ் ஆகுது. ஸோ கேக் வந்து பேக் பண்ணி போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஈவினிங் 4 o'clock ஒரு சூப்பரான vlog வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்காக 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பால், இது கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நல்லா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்போயுமே அந்த எக்கோட ராஸ்மல் போடுறதுக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் பிரெட் இருந்தாலும் சரி, வீட் பிரெட் இருந்தாலும் சரி, 2 பக்கம் முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிரும். அந்த 10 o'clock போல் கேக்குமே நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.